டக்குன்னு கம்பங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அளவுக்கு உடைச்ச கம்பு எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் தான் தண்ணி அளக்கணும். 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் தண்ணி, அதாவது 1:3 ரேஷியோவில் எடுங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணின்னு எடுத்திருக்கேன். நான் உடைச்ச கம்பு தான் வாங்கி செஞ்சுருக்கேன். நீங்கள் கம்பு முழு கம்பாக வாங்கினீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி அரைச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கம்பை உள்ளே போட்டு கைவிடாமல் கலருங்க. கெட்டியாக விடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்பு அப்படியே தண்ணியெல்லாம் இஞ்சி கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலரிட்டு பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் அப்படியே தட்டு போட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி வைங்க. நான் இன்றைக்கி குக்கரில் செய்கிறனால அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருந்தது. கொஞ்சம் அப்படியே அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது தாராளமாக 2லேருந்து 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.